காப்பர் பத்தி நோட் பண்ணுங்க. காப்பர் குறியீடு எழுதுனீங்களா? ஓகே. காப்பர் வந்து 11வது தொகுதி. டி பிளாக் எழுதிட்டீங்களா? பிராக்கெட்ல எழுதுனீங்க. இடைநிலை தொகுதி தனிமம். இதெல்லாம் கலரா இருக்கா? காப்பர் காப்பர் என்ன கலரு? செம்பழுப்பு நிறம். கலரா இருந்தாலும் டி பிளாக்னு அர்த்தம். புரியுதுங்களா? டி பிளாக்ல இருக்கிறது பெரும்பாலும் கலரை கொடுக்குறது. டீப் எழுதுங்க. காப்பர் வந்து செம்பழுப்பு நிறம். அப்புறம் இது வந்து இடைநிலை தனிமங்கள் எழுதிட்டீங்களா? பெரும்பாலும் நிறங்களை கொடுக்கும் உப்புக்கள். டி பிளாக் ஃபுல்லா பெரும்பாலும் நிறங்களை கொடுக்கும் உப்புக்கள். உப்புனா காப்பர் வந்து கலர் சொல்லியாச்சு. காப்பரோட உப்பு சொல்லுங்க. ஒண்ணு கலர் இருக்குதான்னு பார்க்கலாம். காப்பரோட உப்பு சொல்லுங்களேன். காப்பர் சல்பேட்டு. காப்பர் சல்பேட்டோட தண்ணி லைட்டா போட்டோம்னா 5 பங்கு நீர் போட்டோம்னா அது மயில் துத்தம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? காப்பர் சல்பேட் 5H2O. இது பேர் என்ன? ப்ளூ விட்ரியால். மயில் கலர்ல இருக்கும். மயில் துத்தம் பேர் இருக்கு. ஒரு உப்பு. அதான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன் இல்லையா? காப்பர் வந்து நிறமல உப்புக்கெல்லாம் கொடுக்குன்னு சொன்னேன். காப்பர் மீன்ஸ் டி பிளாக்ல அந்த மாதிரி நிறைய இருக்குதுல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் சல்பேட். ஜிங்க் அதில் தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம இது வந்து என்ன கலரு? ஜிங்க் சல்பேட் என்ன கலர்? ஒயிட். ஒயிட் வந்து கலர் தான். அதுவும் இப்போ நம்ம போட்ட ஷர்ட்டும் ஒயிட் தான். அதுவும் கலர் தான். ஜிங்க் சல்பேட் ஒயிட். எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து கலரை கொடுக்கும். ஜிங்க் சல்பேட் வந்து ஒயிட். வெள்ளை துத்தம் பேர் இருக்கு. காப்பர் அடுத்த பாயிண்ட். மின்சாரத்தை நன்கு கடத்தும். கரெக்டா? வெள்ளி இல்லாத போது வெள்ளி ஆப்ஷன்ல இருந்தா வெள்ளிதான் ஆன்சர். காப்பர் நான் மின்சாரத்தை நல்லா கடத்தும் போட்டுங்க. மின்சாரத்தை நன்கு கடத்தும். ஐவிசில தெரியுமா? ஐவிசி சிந்து சமவெளி நமக்கு தெரியாது. லாஸ்ட் குரூப் ஒரு சந்தேகங்க. சாரி முதலில் அறிந்த உலோகம். காப்பர் முதலில் அறிந்தது. இரும்பு தெரியாது. குதிரை ஒரு 3 பாயிண்ட் எதுங்க பாருங்க. இரும்பு, காப்பர், குதிரை எது தெரியும் எது தெரியாது? இரும்பு தெரியாது. காப்பர் தெரியுன்றதோட முதலில் அறிந்த உலோகம். அதான் முக்கியம். அதோட நிறைய இருந்துச்சு அப்புறமா. காப்பர் முதலில் அறிந்த உலகம். குதிரை தெரியாது. நாய் தெரியும். ஓகே. காப்பரோட முக்கிய தாது காப்பர் பைரைட். காப்பர் பைரைட் அது சல்பைடா ஆக்சைடா? யார் சொல்றது? காப்பர் பைரைட் சல்பைடு தாதா ஆக்சைடு தாதா? அடுத்த பாயிண்ட் இன்னொரு சொல்ல போறேன். சல்பைடு தாதுனா எப்படி பிரிக்கிறாங்க, ஆக்சைடு தாதுனா எப்படி பிரிக்கிறாங்க? முதல்ல இது தெரியணும்னு. CuFeS2 சல்பைடு தாது. ஏதுங்க இது சல்பைடு தாது. காப்பர் பைரைட் சல்பைடு தாது. கீழே இன்னொரு பாயிண்ட். சல்பைடு தாது ஆக்சைடு தாதுன்னு எதுங்க? சல்பைடு தாது எந்த மெத்தட்ல பிரிக்கிறாங்க? நுரை மிதப்பு. சல்பைடு தாது நுரை மிதப்பு முறை. ஒரு ஸ்பீட் எழுதணும். ஆக்சைடு தாது புவியீர்ப்பு முறை. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? புவியில தான் ஆக்சிஜன் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. புவியீர்ப்பு முறையில ஆக்சைடு தாது. சல்பைடு தாது பிரிப்பாங்க. ஆமா, எதனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. நீங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுங்க. இந்தியாவில் தாமிர சுரங்கம். இந்தியாவில் தாமிர சுரங்கம், தமிழ்நாட்டில் தாமிர சுரங்கம், வேர்ல்டுல அப்படியே எதுன்னு பார்க்கலாம் ஆர்டரா. வேர்ல்டுல, இந்தியாவில், தமிழ்நாட்டில் வேணா உங்க டிஸ்ட்ரிக்ட் கூட எழுதிங்க. வேர்ல்டுல பெரிய தாமிர சுரங்கம் கரெக்டா? எந்த ஊரு? ஓமன். அது படிவுகள் சுரங்கம். அது எதுங்க? படிவுகள் தனியா எதுங்க? டெபாசிட் ஆகிற இடம் வந்து படிவுகள். ஓகே, சிலி நாட்டுல இருக்கு. சிலி ஆர்
அங்க இருக்கிற பாலைவனம் என்ன பாலைவனம்? அடக்காமா பாலைவனம். சிலி பிராக்கெட்ல அடக்காமா. வேர்ல்டுல ஜாம்பியா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரில ஜாம்பியால தான் அதிகமான காப்பர் சுரங்கம். கிம்பர்லி வேற. கிம்பர்லி என்ன? வைரம். பக்கத்துல இது வச்சுங்க. கிம்பர்லி வந்து வைரம். இந்தியாவில் சிங்பும். சிங்பும் பிராக்கெட்ல ஜார்க்கண்ட். குட். K3 K1 K2 K3 ல போர்டு பார்த்துங்க. K3 ராஜஸ்தான். அது 2 இடம் தான் இந்தியாவில் அதிகமான தாமிரப்படுகள் உள்ள இடம். சிங்பூம் எங்க? ஜார்க்கண்ட். K3 ராஜஸ்தான். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டுல தாமிரப்படுகள் இருக்கா? சேர்வராயன் மலைனா இருக்க இரும்பு படிவுகள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்கா? செக் பண்ணிட்டு வாங்க அப்புறமா. சரியா? அடுத்தது இந்தியாவில் இடம் புரியலப்பா. இந்தியாவில் தாமிர சுரங்கம் சிங்பூம்.